கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வசும திட்டத்தில் பயனாளிகளை தேர்வு செய்ய புதிய திட்டங்கள். மின்சார கட்டண உயர்வு சாத்தியம், புதிய செலவு மதிப்பீடு சமர்ப்பிப்பு. இலங்கையின் சுற்றுலாத்துறையில் பாரிய மாற்றங்கள், 40 நாடுகளுக்கு விசா இல்லாத பயணம். யாழில் பாடசாலை மாணவர்களின் மோசமான செயல். பணம் தர மறுத்த தாயின் கால்களை உடைத்த மகனின் கொடூர செயல். பொது அவசரகால நிலை மேலும் நீடிப்பு. விமான நிறுவனங்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை, பயணிகளுக்கு ஏற்பட போகும் பாதிப்பு. மலையக மக்களுக்கான வீட்டுத் திட்டம், அனுர அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள். யாழில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற தொடர்ந்து முதியவரை மோதி தள்ளி விபத்து. கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை. தொடர்பான விரிவான செய்திகள். அஸ்வசும நலன்புரி பயனாளிகளை துல்லியமாக இனங்காண்பதற்கும் பட்டியல் தயாரிக்கும் பணிகளை அதிக வினைத்திறனுடனும் துல்லியமாகவும் மேற்கொள்வதற்கு நேற்று நிதி அமைச்சில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது தற்போது நடைமுறையிலுள்ள பயனாளிகளை இனங்காணும் முறையிலுள்ள அளவுகோல்களை திருத்தியமைத்தல், பணிகளை விரைவுபடுத்துதல் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பயனாளிகளை துல்லியமாக இனங்காண்பது குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் சட்ட திருத்தங்களை மேற்கொள்வது போன்ற நீண்டகால நடவடிக்கைகளுடன் குறுகிய காலத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தேர்வுகளை இனங்காண்பது குறித்தும் இங்கு அவதானம் செலுத்தப்பட்டது. அத்துடன் வெற்றிடங்களை நிரப்புதல், கிராம உத்தியோகத்தர்களை செயலில் ஈடுபடுத்துதல், கொடுப்பனவு முறைகளை திருத்தியமைத்தல் மற்றும் இது தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி இவாலி பன்னிலகே, தொழிலாளர் அமைச்சர் மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன மற்றும் நலன்புரி நன்மைகள் சபையின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு அமைவாக இந்த ஆண்டின் 2வது காலாண்டுக்கான மின்சார கட்டணங்களை அதிகரிப்பது தொடர்பான திருத்தப்பட்ட செலவு மதிப்பீட்டை தேசிய முறைமை செயல்பாட்டாளர் தனியார் நிறுவனம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி எதிர்வரும் மாதங்களில் மின்சார கட்டணங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதன் ஒரு பகுதியாக சிவனொளிபாத மலை உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா தலங்களில் கேபிள் கார் கட்டமைப்புகளை அறிமுகப்படுத்துவது குறித்து முன்மொழிவுகள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டு விவகாரங்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் தலைமையில் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சுற்றுலா பணிக்குழு கூட்டத்தில் இதுகுறித்து விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் வெளியிட்டுள்ள தகவலின்படி இக்கூட்டத்தில் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வரும் கோரிக்கையை ஏற்று சிவனொளிபாத மலைப்பகுதியில் கேபிள் கார் திட்டத்தை முன்னெடுப்பது குறித்து மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது. எல்லை போன்ற இடங்களும் கேபிள் கார் திட்டத்துக்கு பொருத்தமான இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான சாத்தியக்கூறு ஆய்வுகளை நடத்துவதற்கும் தொழில்நுட்ப மற்றும் சுற்றுச்சூழல் அறிக்கைகளை பெறுவதற்கும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கும் நோக்கில் எதிர்வரும் மே மாதம் 25ஆம் தேதி முதல் 40 நாடுகளைச் சேர்ந்த பிரஜைகளுக்கு விசா இல்லாத பயண வசதியை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. யாழ உட்பட 19 தேசிய பூங்காக்களில் கழிப்பறை மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது குறித்து ஆராயப்பட்ட போதிலுள்ள வசதிகளை பராமரிக்கும் பொறுப்பு தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய நவீன சுகாதார கட்டமைப்புகளை நிறுவுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. சக பாடசாலை மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களின் புகைப்படங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆபாசமாக சித்தரித்து அவற்றை சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்த குற்றச்சாட்டில் 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் உடுத்துறை பகுதியிலுள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று தற்போது சாதாரண தர பரீட்சை எழுதிய 6 மாணவர்கள் இச்செயலில் ஈடுபட்டுள்ளதாக பாடசாலை அதிபரினால் மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. அந்த முறைப்பாட்டுக்கு அமைய முதற்கட்டமாக 3 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 17 வயதுடைய குறித்த 3 மாணவர்களும் செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி அன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது வழக்கை விசாரித்த நீதிவான் பொன்னுத்துறை கிருசாந்தன் மாணவர்களை புதன்கிழமை
அச்சுவேலி பகுதியிலுள்ள சான்று பெற்ற நன்னடத்தை பாடசாலையில் தடுத்து வைக்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டியுள்ளதாக போலீசார் நீதவானின் கவனத்துக்கு கொண்டு வந்த நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கேகாலையில் போதைப்பொருள் பாவனைக்கு பணம் தர மறுத்ததால் மகன் தன் தாயின் 2 கால்களிலும் தடியால் அடித்து எலும்புகளை முறித்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தேவலகமவை சேர்ந்த 46 வயதான பெண் கேகாலை பொது மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகின்றார். அப்பெண்ணுக்கு 20 வயதான மகன் உள்ளார் எனவும் போதைப்பொருளுக்கு கடுமையாக அடிமையாகியுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்தனர். அந்த இளைஞன் நண்பர்களுடன் போதைப்பொருள் நுகர்வதற்காக தன் தாயிடம் பணம் கேட்டு வந்துள்ளார். மகனின் அச்சுறுத்தல் காரணமாக சில சமயங்களில் தாய் பணம் கொடுத்து வந்துள்ளார். சம்பவம் தினத்தன்று குறித்த இளைஞன் மீண்டும் தன் தாயிடம் 5000 ரூபாய் கேட்டதாகவும் தன்னிடம் பணம் இல்லை என அவரிடம் கூறியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனால் கோபமடைந்த மகன் தன் தாய் கைகளில் கிடைத்த பொருட்களால் தாயை தாக்கியதாகவும் இறுதியாக தடியொன்றினால் தாயின் 2 கால்களிலும் அடித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் முச்சக்கர வண்டி மூலம் கேகாலை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது 2 கால்களிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சந்தேக நபரான மகனை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பொது அவசரகால நிலை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியினால் பிரகடனப்படுத்தப்பட்ட பொது அவசரகால நிலை மேலும் 1 மாத காலத்துக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமரநாயக்க நேற்று வெளியிட்டார். டெட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களைத் தொடர்ந்து மக்களுக்கு நேர்த்தியான சேவைகளை வழங்கும் நோக்கில் பொது அவசரகால நிலை கடந்த நவம்பர் 29ஆம் தேதி அமுல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு நிலவும் போர் பதற்றம் மற்றும் ஹார்மஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள விநியோக தடைகளால் ஐரோப்பிய விமான சேவை நிறுவனங்கள் பெரும் நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரபல குறைந்த கட்டண விமான நிறுவனமான ரயான் ஏர் தலைமை நிர்வாக அதிகாரி மைக்கேல் லியரி இதுகுறித்து கவலை வெளியிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் ஒரு பெரல் விமான எரிபொருள் $80 இருந்த நிலையில் ஆனால் தற்போது அது $150 உயர்ந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச வான் போக்குவரத்து சங்கத்தின் தரவுகளின்படி ஏப்ரல் 24 உடன் முடிந்த வாரத்தில் ஒரு பெரல் விமான எரிபொருளின் சராசரி விலை $179 உயர்வடைந்துள்ளது. தற்போதைய போர்ச்சூழலால் இன்னும் சில வாரங்களில் ஐரோப்பாவில் விமான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என சர்வதேச எரிசக்தி முகமை தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளதால் எதிர்வரும் கோடைக்கால பயணிகளின் போது விமான கட்டணங்கள் கணிசமாக உயர வாய்ப்புள்ளது. மேலும் சில சிறிய விமான நிறுவனங்கள் சேவையை நிறுத்தினால் விமான போக்குவரத்து துறையில் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கு நாடுகளின் மோதல் சூழல் உலகளாவிய எரிசக்தி சந்தையை மட்டுமின்றி ஐரோப்பிய மக்களின் கோடைக்கால பயண திட்டங்களையும் ஆட்டக்காண செய்து வந்துள்ளது. மலையக மக்களுக்கு சரியான வீட்டு திட்டத்தை எவ்வாறு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரியான திட்டத்தை சம்பந்த வித்யாரத்ன மற்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு முன்னெடுத்து வருவதாக பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபன் பிரத்யேக செயலாளர் சதாசிவம் சிவனேசன் தெரிவித்துள்ளார். அத்தோடு 2 மாதங்களில் திறந்து வைக்கப்படும் கபரபல வீட்டுத் திட்டம் ஒரு முன்மாதிரியான செயற்திட்டமாக மாறும் எனவும் அவர் கூறியுள்ளார். இத்தனை வருடங்களாக வீடுகளை அமைத்தோம் என்று கூறிக்கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் வந்து பாருங்கள் மக்களுக்கு எவ்வாறு சரியான வீட்டுத் திட்டத்தை அமைப்பது என்றும் வீடமைப்பு திட்டத்திலோ அடிப்படை வசதிகள் வழங்குவதிலோ மது அமைச்சு மற்றும் அரசாங்கம் எந்தவித லாபத்தையும் பெறப்போவதில்லை. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு உணர்வு பூர்வமாக மக்களுக்கான சேவைகளை முன்னெடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் நேற்று இடம்பெற்ற தொடருந்து விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை யாழிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கடுகதி தொடருந்து தோணிக்கல் ஆலடி புகையர்ந்த கடவையில் சென்று கொண்டிருந்த போது குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் தொடர்ந்து கடவையை கடக்க முற்பட்ட முதியவர் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். விபத்து தொடர்பான விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை கடந்த வாரம் வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் 2 மரணமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. தென் மாகாணத்தின் சில இடங்களிலும் காலை வேளைகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் சப்ரமுவ மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரமுவ வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்தின் சில இடங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை காங்கேசன்துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு, காலி மற்றும் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் ஆங்காங்கே மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.